2016 நெல்லை ராதாபுரம் என்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில திமுகவின் சார்பா அப்பாவு நிக்கிறார், அதிமுகவின் சார்பா இன்பதுரை நின்றார். அதுல இன்பதுரை ஜெயிச்சிட்டாரு, அதிமுக ஜெயித்து விட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு. இப்ப திமுகவின் சார்பா அப்பாவு என்ன செய்யறாரு? நீதிமன்றத்தை நாடுறாரு. தேர்தல் ஆணையம் வாக்குகளை சரியா எண்ணல, குறிப்பா தபால் வாக்குகள்லாம் இருக்கு. ஆகவே இன்பதுரையின் வெற்றி செல்லாது, அதிமுகவின் வெற்றி செல்லாது, நீங்க தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வழக்கு தொடுக்கிறார். யாரு? திமுகவினுடைய அப்பாவு. வழக்கு தொடுத்தது எப்போ? 2016. எத்தனை வாக்கு எண்ணணும்? 200 சொச்ச வாக்கு. தீர்ப்பு வந்துச்சு. வாக்கு நீங்க எண்ணியே ஆகணும். எப்போ? 2016 தொடுத்த வழக்குக்கு 2019 3 வருஷம் கழிச்சு அந்த வாக்கை எண்ணிருங்க. இதை சொல்லத்துக்கே 3 வருஷமா? அந்த வாக்கை எண்ணுங்கன்னு சொல்லத்துக்கு 3 வருஷம். ஒரு வழியா எண்ணி முடிச்சிட்டாங்க. எண்ணி முடிச்சு அந்த முடிவை சொல்வதற்கு முன்பாக அதிமுகவின் சார்பா உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு, எண்ணி முடிச்சிட்டீங்களா? அதை சொல்லக்கூடாது. உச்சநீதிமன்றம் தடை. நம்பரை சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு போய் சமீபத்துல முடிவெடுத்துட்டாங்க. மக்களுக்கு சொல்லிட வேண்டியதுதான். என்ன சொன்னாங்க? இறுதியாக 104 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவு வெற்றி பெற்று விட்டார், இன்பதுரையின் வெற்றி செல்லாது. சொன்னது எப்போ? 2026. இப்போ எப்ப இந்த 104 வாக்கு வித்தியாசத்தை என்றதுக்கா இத்தனை வருஷம்? 10 வருஷம். அப்பாவு வழக்கு தொடுத்தது 2016, தீர்ப்பு வந்தது 2026. என்ன சமாச்சாரம்? பெரிய மூளை வெடிக்கிற விஷயமா? வாக்கு என்ற விஷயம் ஒரு 200 வாக்கு கரெக்டா எண்ணி சொல்றது. இதுலயே நீதி பரிபாலன முறை சரியாக செயல்பட முடியவில்லை எனும் பொழுது கொலை குற்றவாளிகள் விஷயத்தில் எப்படிங்க நீதிமன்றம் வேகமா செயல்படும்? எப்படிங்க இவன் தான் குற்றவாளி, இவன் தான் அந்த பெண்ணை நாசமாக்கினார், இந்த சிறுமியை நாசமாக்கினா எப்படி சொல்ல முடியும்? நீதி நிர்வாக முறை ஸ்லோவா இயங்குது, காவல்துறையின் விசாரிப்பு முறை ஸ்லோவா இயங்குது. அரசு அதை வேடிக்கை பார்க்கிறது. எந்த அரசா இருந்தாலும் அவற்றை வேடிக்கை பார்க்க